ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீஹிர் சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட பாசிட்டிவான விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றாடம் நான் செய்யக்கூடிய வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் பொழுது எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. உங்களுக்குமே ஒரு பாசிட்டிவான மெசேஜாக சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்கிறீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிறேன். சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். காலையில் எழுந்த உடனே நம்ம ரோடு போடுறாங்க இல்லையா, அதில் வந்து தண்ணிலாம் நல்லா தெளித்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து இப்போ 2-3 நாளில் வந்து தார்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். தார் ரோடு தான் போடுறாங்க. அதனால் வந்து இந்த செம்மண் வந்து பரப்பி விட்டதுனால அது எல்லாமே மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. அது எப்படா ரோடு போட்டு முடிப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் செம்மண்ணுக்கார லைட்டாக பட்டாலுமே அந்த ஒயிட் கலர் டைல்ஸுக்கு அதுக்கும் போகவே போகாது. கரை அப்படியே வந்து பிடிச்சிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு எப்போதும் போல் வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டென்சில்ஸ் இருக்கு இல்லையா, அது வச்சு தான் கோலம் போடுறேன். ரொம்ப டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது கையில் போடுறத விட. டிசைனுமே பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்குது. அதனால் வந்து வெளியில் இந்த துளசி மாடத்துக்கிட்ட அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் எப்போதுமே கோலம் போட்டு விட்டுறது சிம்பிளாக. டைமே ரொம்ப சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து கோலம்லாம் போட்டுட்டு அதில் அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு துளசி மாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் கீழே இறக்கி வச்சு அப்படியே அந்த துளசி இலையெல்லாம் நல்லா கழுவிட்டுட்டு அப்படியே மாடத்தையுமே தூக்கி வந்து வச்சிடுறது. நான் போன விழாக்கில் சொன்ன மாதிரி தான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் அந்த என்ட்ரன்ஸில் வந்து பண்ணணும். துளசி மாடம் கீழே வச்சு அதில் வந்து விளக்கெலாம் வைக்கிற மாதிரிக்கே இனிமேல் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் கீழே தூக்கி தூக்கி இறக்கி வைக்கிறது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்குது. அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது இனிமேல் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசல்லே வந்து எப்போதுமே சின்னதாக ஒரு விநாயகர் வந்து வச்சுருப்போம். இது வந்து எங்கள் சின்ன நாத்தனார் வாங்கி கொடுத்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்பாங்க போல எங்கள் பூஜை ரூமில். நான் வந்து எனக்கு வந்து அந்த வாசலில் வந்து விநாயகர் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து தீபம் காட்டும்பொழுது அவங்களுக்குமே காட்டினோம்னா எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் சின்ன அந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு வுட்டு ஸ்டாண்டு மாதிரிக்கே வச்சு அது மேலே அழகாக விநாயகரையுமே வச்சு விட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அவங்களுக்குமே பூக்கள்லாம் வச்சுட்டு காலையில் எப்போதும் போல் என்னுடைய வேலைகளை தீபம் வச்சு அந்த நாளை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து நான் அந்த மாடியில் வந்து செடிகள்லாம் வச்சு வளர்க்குறேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் போய் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வருது. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு 2-3 வீடு தாண்டி அந்த என்ட்ரன்ஸ் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு வந்து இருக்கும். மாடு நிறையா இருக்கும். அதுலேருந்து போடுற சாணம் உரம் அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம செடிகளுக்கு வந்து போடும்பொழுது நல்லா சீக்கிரமே வந்து வளர்ந்துடும். எந்த விதமான உரமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. நான் அங்கே தான் போய் பார்த்திங்கன்னா அந்த சாணம் வந்து ஈரமாக இருக்கும் இல்லையா, அதை எடுக்காமல் கீழே வந்து இந்த ராட்டி மைக்க இருக்கும் இல்லையா, அதுக்கும் கீழே மண் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுலாம் வந்து வச்சுருக்கோம். அந்த ஸ்டேஜில் உள்ள மண் எடுத்து நம்ம போடும்பொழுது சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் நல்லா பூச்செடியாக இருந்தாலும் சரி, நம்ம காய்கறிகளுக்கு போடுற செடியாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து சீக்கிரமே காய் காய்ச்சி பூலாம் வைக்கும். அங்கே தான் போய் வந்து எடுத்துகிட்டு வருது. அப்படி வந்து பூக்கள் இல்லாத டயத்தில் இந்த குளத்து மேட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து செவ்வரளி வந்து ஒரு 3 செடி போல் நட்டு வச்சுருந்தாங்க. அது நல்லா வளர்ந்துருக்கு. டைம் கிடைக்கும் போது இருக்கிற சில நேரம் பூக்கள் இல்லாத நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டயத்துலலாம் செவ்வரளி வந்து அங்கேருந்து போய் எடுத்து வந்துடுது. அப்படியே வந்து அங்கேயுமே எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் வந்து மண்ணுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பாப்பாவுமே வந்து முழிச்சிருச்சு. எப்போதுமே நான் மேக்ஸிமம் இந்த இடத்த வந்து காமிக்கும் பொழுது நான் அதிகமாக இருக்க மாட்டேன். அப்படியே என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அதை மட்டும் தான் காமிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் கேமரா பிடிக்க சொல்லிட்டு நான் வந்து எடுக்க சொன்னேன். ஓரளவுக்கு அப்படி ஷேக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளிலாம் எடுத்துகிட்டு வந்து புத்தர் சிலைக்கிட்ட வந்து சின்னதாக உருளி வந்து வச்சுருப்பேன் இல்லையா, அதில் வந்து தண்ணியெல்லாம் மாற்றி விட்டுட்டு அழகாக அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தன முல்லை இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய வந்து பூத்துருந்துச்சு. சரி, காலையிலே வந்து அந்த சத்து மாவு இப்போ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் சத்து மாவு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் பாலில் போட்டு அந்த சத்து மாவு கொஞ்சம் கொட்டி கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்கு வெல்லம் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வந்து அதை கரண்டில் கிண்டி விட்டுட்டு குடித்தோம்னா நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்லிக்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ உள்ள ஹார்லிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து ஹார்லிக்ஸ் எல்லாம் பீரோலுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்களே. இந்த வரைக்கும் நிறைய வீட்டில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஏன்னா டெய்லிக்குமே வந்து
அது அப்போல்லாம் வந்து ரொம்ப அரிதாக இருக்கும் இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலுங்கிறதெல்லாம். அதனால் டெய்லிக்குமே போகும்போதும் வரும்போது ஒரு ஒரு வாய் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு சீக்கிரமே முடிச்சுருவோம். ஒரு வாரத்திலேயே வந்து 3 பேருமே நாங்கள் அண்ணன், தம்பி, நான் 3 பேர் எங்கள் வீட்டில். 3 பேருமே சீக்கிரமாக காலி பண்ணிடுவோனுங்கிறதுனால அது வந்து பீரோவில் தான் ஒளிச்சு வச்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து மாவுலையுமே வந்து சத்து மாவு கிடச்சிச்சின்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரிக்கே கொஞ்சமாக பால் நல்லா காய வச்சுட்டு அதில் மாவு கொட்டி கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா வந்து ஆற்றி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து உண்மையாக இந்த ஹார்லிக்ஸை விட தோற்று போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டு மாடிக்கு வந்தாச்சு. ஏன்னா இனிமேல் வர்றது வெயிலுக்கெல்லாம் வீட்டில் உட்காந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வெக்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே மாடிக்கு போனோம்னா செடிகளுக்குமே தண்ணியெலாம் விட்டுட்டு அப்படியே என்னென்ன பூலாம் பூத்துருக்கோ அதையுமே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் 1 மணி நேரம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூழ்மையாக குடிச்சு விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அந்த பசலைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா தனியாக அங்கிட்டு க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். அது வந்து வளர்கிற மாதிரிக்கவே தெரியலை. சரி அதை அப்படியே காம்பெல்லாம் உடச்சி விட்டுட்டு தனியாக அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் வந்து வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை தான் வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாக படாது. இப்போ நம்ம இந்த சைடு வச்சுருக்கேன் இல்லையா க்ரோ பேக்கு, இதில் வந்து நல்லா உச்சி வெயில் வந்து நல்லா படும். இந்த கீரைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெயில் நல்லா பட்டாலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா செலுத்து வந்து வளரும். அதனால் வந்து அந்த வேலையுமே காலையில் பண்ணிவிட்டு நல்லா கீரையெல்லாம் உடச்சி விட்டுட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வாசலில் வந்து வச்சுருப்பேன் என்ட்ரன்ஸில். நல்லா வளர்ந்துச்சு. ஆனால் பூக்கள்லாம் வந்து விடலை. இப்போ மாடியில் நான் வந்து இப்போ 2-3 வாரமாக வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறேன் இல்லையா, இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா வந்து வச்சு மொட்டு வருது. இந்த மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெயில் படுற இடத்துல வச்சா மட்டும்தான் நல்லா வந்து அதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மிதமான நிழல்ல வச்சோம்னா அது போதுமான அளவு தான் வளருமே தவிர பூக்கள் வந்து அதிகமாக வைக்காது. அதனால் வந்து இப்போ ஒரு வாரமாக அந்த வேலைகள்லாம் பார்த்தேன். அதை கூட ஷார்ட்ஸ்லலாம் கொடுத்துருப்பேன் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் நிறையாவுமே வந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பூக்களுமே வந்து எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த சந்தன முல்லை அப்புறம் கனகாம்பரம்லாம் இருந்துச்சு. அதையுமே வந்து விநாயகர் நம்ம இந்த நிலைவாசல் பக்கத்தில் வெட்டிவேறு விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூக்களுமே அங்கேயே உட்காந்து கட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் போட வந்து ஆரம்பிச்சிட்டேன். அதன் பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீஷோவில் வந்து அந்த பவுல் என்ன சொல்கிறது, அந்த பூந்தொட்டி வந்து நம்ம புத்தர் சிலைக்கிட்ட வந்து ஒரு பூந்தொட்டி வந்து மணி பிளான்ட்டோட செட்டாக வச்சுருப்பேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்து அது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் அது வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியோன்னு வந்துருச்சு. சின்ன ஒரு சைஸு தான். அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதோட வேலைப்பாடு ரொம்ப அதிகம் யூனிக்காக நல்லா அந்த சணல் நார் இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதோட சேர்ந்த ஒரு அந்த பொருள் மாதிரி தான் இருந்துச்சு. அது வாங்கின பிறகு தான் வந்து ஃபீல் ஆணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால ₹153 என்னமோ தான் ரேட்டு போல். அது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி அது வந்து செட் ஆகாது. நான் நினச்சது இந்த புத்தர் சிலைக்கிட்ட வந்து மணி பிளான்ட் வச்சுருப்பேன். அது உள்ளே இது வந்து வெளியில் கவர் மாதிரிக்கி வச்சா நல்லாயிருக்குமே பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அதில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பிக்சர் நல்லா பெரிய பாட் சைஸ் மாதிரிக்கே இருந்துச்சு. அப்புறம் வாங்கினதோட பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து அந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து சும்மா பவுலில் போட்டு வச்சுருப்பேன். இது கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன அந்த மண் குடுவை வந்துச்சு, அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மணி பிளான்ட்டுமே வச்சு அதில் வந்து அழகாக ஸ்டாண்டோட வந்து அப்படியே வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் குடுவை வாங்கியுமே ரொம்ப நாளாச்சு. பூஜை அறையில் சும்மா தான் வந்து வச்சுருந்தேன். சரி அதையுமே வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஸ்டாண்டு வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து அடித்தேன். அந்த மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு இந்த வுட் ஸ்டாண்ட் வந்து அடிச்சிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் தான் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். கீழே மேலே அடுக்கலலாம் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் கீழே உள்ளதை எடுத்து மேலே வச்சுட்டு இப்போ வாங்கியிருந்த இலையா அதை வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எந்த பொருள் எந்த இடத்துக்கு சேருங்கிறது நம்மளால் யூகிக்க முடியாது. நம்ம ஆர்டர் போட்டு வாங்குகிற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு வந்து யூஸ் ஆணுச்சுன்னா அது வந்து அதுதான் சொல்கிறது, யாருக்கு வந்து என்ன போய் சேரணுமோ அதுதான் பொருள். நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு விதமாக வந்து மாறும். அது நம்ம அழகாக மாற்றி கொண்டுட்டு போயிட்டோம்னா அது நமக்கு ஒரு மன திருப்தி வந்து கொடுக்கும். ஏன்னா நான் வந்து கவலைப்படலை, நம்ம பெருசு நினச்சி ஆர்டர் போட்டோமே இது வேஸ்ட்டாக போயிருமே நினைக்காம இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அழகாக வந்து செட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பும் அதன் கூட கொஞ்சம் கீரை நேற்று எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அது வந்து முட்டை ஊற்றி செஞ்சலான்னு சொல்லிட்டு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விறகடுப்பில் தான் இன்றைக்கி வந்து இந்த சமையல் வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த விறகு அடுப்புலலாம் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகி இங்கே மேரேஜ் ஆகி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, விறகு அடுப்பு தான். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் விறகு அடுப்பு தான். இப்போ மேரேஜ் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பொழுது, ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டிலேயே சிலிண்டரே வந்து வாங்குனாங்க. சிலிண்டர் கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. எங்கள் அம்மா என்னென்னா, அந்த பழமையான அந்த இத தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அம்மில தான் அரைப்போம். அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா, சிலிண்டர் கிடையாது. விறகடுப்புல தான் ஒரு டீ போட்டு தோசை ஊத்துறதா இருந்தால் கூட வந்து விறகடுப்பு தான் வந்து பற்ற வச்சு செய்யணும். அந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் முழுக்க முழுக்க எல்லாமே விறகடுப்பில தான் வந்து சமைப்போம். நானுமே சின்ன வயசுலேருந்தே அப்படியே வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாரிக்க மசாலா பொருட்கள்லாம் இப்போ தானே நிறைய பேக்கெட் மசாலாக்கள்லாம் வாங்குறோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அம்மில தான் அரைச்சி எல்லாமே வைப்பாங்க. பேக்கெட் மசாலா இன்ன வரைக்குமே வாங்க மாட்டாங்க. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா, சமயத்தில் வந்து இந்த மசாலா பொருட்கள், பாக்கெட் மசாலாக்கள்லாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறது. அந்த மாரிக்கே வளர்ந்து வந்ததுனால, இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழகா வந்து கொண்டுட்டு போகிறேன். ஒரு நிர்வாகத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் என்னோடய குடும்பத்தையும் சரி, ஒரு ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கற்றுக்கிறேன், சமாளிக்கிறேன் ஓரளவுக்கு அப்படின்னா, நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு படிக்க வைக்கிறோம் ஒரு பொண்ணை. இப்போ நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த படிப்பை வந்து நம்ம நிறைய பேர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு வேலை சார்ந்த விஷயமா தான் வந்து பார்க்குறோம். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, படித்து முடிச்சதால என்ன வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயம் தான். அதனை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இந்த படிப்பு வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். ஒரு குடும்பத்தை வந்து நம்ம எப்படி நிர்வகிக்கணும் நல்ல விதமாக. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிர்வாகத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வீட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, அது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சிரமம். வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து வேலையோட அந்த ஒர்க் டென்ஷனுமே வந்து சமாளிச்சுக்கிட்டு அனைத்தையுமே ஒரு பெண் வந்து சமாளிக்கிறாங்கன்னா, இதுக்கு அவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கைகூடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெண் பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைங்களெல்லாம் ஓரளவுக்கு வந்து படிக்க வச்சுருங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்ச அளவுக்கு அவங்க லைஃப்பில் வந்து அவங்களால முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்து நம்ம கொடுத்துறணும். அந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்தின் மூலம் இன்னுமே நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுறேன். அந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இப்போ வந்து என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டு வேலைகளை பார்க்கும்போது நம்மளோட குழந்தைங்களுக்குமே வந்து சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்தால் மட்டுமே அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேலைகள்லாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், இப்போ வந்து பெரிய அளவில் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். அந்த சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ இவ்வளோ ஒரு வேலைகளுமே கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நம்ம அந்த கிச்சன்லேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 100 தடவை நடந்தால் தான் அந்த சமையலை வந்து சமைச்சு எடுத்து முடியும். வெளியிலேருந்து அடுப்புலேருந்து சமைச்சு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி நான் வந்து ஓரளவுக்கு சமாளிக்க கற்றுக்கிட்டேன்னா, இது என்னோடய சின்ன வயசில் நான் செஞ்ச வேலைகள் மூலமாக தான் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மதியம் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து கீரை எடுத்துருந்தாங்களா, அதில் வந்து கீரையில் வந்து எப்போதுமே வந்து பிடிக்காத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டை ஊற்றி செய்யும் பொழுது கொஞ்சம் வெங்காயம், அது கூட காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு, கீரையை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அலசி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு ஒரு 3 முட்டை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது தம்பி பையன் சின்ன சேட்டை ஒன்று பார்த்துட்டான், அவனே சமாளிச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேற ஒரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.